மத்தேயு మత్తేయ 7వ అధికారం 7వ అధికారము 7వ వచనం 7వ వాక్యము. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், అడగండి ఇస్తాను, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், కొట్టి తీయండి తీస్తాను, தேடுங்கள் உங்களுக்கு கண்டடைவீர்கள், వెతకండి మీకు తెలుస్తాను. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், என்னை பார்த்து நீங்க கேளுங்க என்று சொல்லுகிறார். దేవుడు చెప్తాడు నన్ను చూసి అడగండి. హల్లెలూయా. హల్లెలూయా. நாளைக்கு என்கிட்ட வந்து 100 ரூபாய் வாங்கி கொள்ளுங்க, నా దగ్గర వచ్చి 100 రూపాయలు తీసుకో அப்படின்னு நான் சொன்னா అట్లా నేను చెప్పితే அதுக்கு அர்த்தம் என்னது? దానికి అర్థమేమి? அதுக்கு அர்த்தம் என்ன? దానికి అర్థమేమి? என்கிட்ட 100 ரூபாய் இருக்குதுன்னு அர்த்தம். నా దగ్గర 100 రూపాయలు ఉంది అని అది అర్థము. கரெக்டா இல்லையா? కరెక్టా తప్ప? என்கிட்ட 100 ரூபாய் இல்லவே இல்ல, నా దగ్గర 100 రూపాయలు లేదు. நாளைக்கு வந்து 100 ரூபாய் வாங்கி நான் சொல்ல முடியுமா? 100 రూపాయలు తీసుకొని చెప్పాక అవునా? சொல்ல முடியுமா? చెప్పాక అవునా? ஹல்லேலூயா. என்கிட்ட 100 ரூபாய் இருக்கிறதுனாலதான் నా దగ్గర 100 రూపాయలు ఉండేకి நான் சொல்றேன் அவர்கிட்ட, నేను చెప్తున్నా అతని దగ్గర நீங்க நாளைக்கு வந்து 100 ரூபாய் வாங்கி கொள்ளுங்க. మీరు రేపు వచ్చి 100 రూపాయలు తీసుకోండి. அதே போல நம்ம ஆண்டவர் சொல்றாரு, అదే తర మన దేవుడు చెప్తాడు, என்னிடத்தில் எதை வேணாலும் நீங்க கேளுங்க, నా దగ్గర ఏమైనా అడగండి, என்னிடத்தில் நீங்க கேளுங்க, నా దగ్గర అడగండి, கேட்டால் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. అడిగితే మీరు తీసుకుంటారు. இதை கேளுங்க அதை கேளுங்க மட்டும் நான் சொல்லல, ఇది అడగండి అది అడగండి నేను எதை வேணாலும் நீங்க என்னிடத்தில் கேட்கலாம். యావదైనా నా దగ్గర అడగండి. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தப்படி நீங்க எதை கேட்டாலும் நான் தருவேன். పితా సిద్ధ ప్రకారం ఏమైనా అడగండి. பிதாவின் சித்தப்படி நீங்க எதை கேட்டாலும் நான் தருவேன். తండ్రి సిద్ధంలో నన్ను ఏమని అడగండి ఇస్తాను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. யோவான் 16:24 படிங்க. యోవాను 16:24. யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. హల్లెలూయా. உங்க சந்தோஷம் படும்படி நீங்க எதை வேணாலும் என்னிடத்தில் கேளுங்க. మీ సంతోషంగా ఉండేదానికాக మీరు ఏమైనా అడగండి. நீங்க சந்தோஷம் பட என்ன நீங்க என்ன பெற்றுக்கொண்டா நீங்க சந்தோஷப்படுவீங்க. మీరు ఏమి తీసుకుంటే அதை సంతోషపడతారు. நீங்க என்னிடத்தில் கேளுங்க, అది నా దగ్గర అడగండి. உரிமையா கேளுங்க, రూల్స్ గా అడగండి, நான் அதை உங்களுக்கு தருகிறேன். నేను మీకు ఇస్తాను. நீங்க வேலையை கேட்கலாம், మీరు పని అడగండి. ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வேணும் ஆண்டவரே, దేవుడా నాకు ఒక పని కావాలి, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வேணும் ஆண்டவரே, దేవుడా నాకు ఒక పని ఇయ్యి. ஆண்டவர் உங்களுக்கு அந்த வேலையை தருவார். దేవుడా పని ఇచ్చును. ஆண்டவரே எனக்கு ஒரு திருமணம் ஆகணும் ஆண்டவரே, నాకు ఒక పెండ్లి కావాలి, எனக்கு ஒரு நல்ல ஒரு மகள் வேணும் ஆண்டவரே, మంచి బిడ్డ కావాలి, எனக்கு ஒரு நல்ல கணவன் வேணும் ஆண்டவரே, మంచి మొగుడు కావాలి, எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி வேணும் ஆண்டவரே. మంచి భార్య కావాలి. நீங்க தைரியமா ஆண்டவரத்தில் கேட்கலாம். మీరు ధైర్యంగా దేవుని దగ్గర అడగచ్చు. ஆண்டவரே எனக்கு ஞானமே இல்ல ஆண்டவரே, నాకు జ్ఞానమే లేదు, எனக்கு புத்தியே இல்ல ஆண்டவரே, నాకు బుద్ధి లేదు, நான் எதை செய்தாலும் தோல்வியாய் முடியுது ஆண்டவரே. యావది చేసినా సోలిపోతాను. நீங்க ஞானத்தை கேட்கலாம். మీరు జ్ఞానం అడగచ్చు. ஆண்டவரே என் உடம்புல அடிக்கடிக்கு இந்த நோய் வருது, இந்த பலவீனம் வருது, నా శరీరం అట్లా అనారోగ్యం వస్తే అప్పుడప్పుడు సోలిపోతాను. அப்ப நீங்க என்ன கேட்கணும்? అప్పుడు మీరు ఏం అడగాల? ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, దేవుడా నన్ను సుఖపడుకో, ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க దేవుడా నన్ను సుఖపడుకో என்று நீங்க கேட்கணும். అట్లని మీరు అడగచ్చును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவரே எனக்கு இந்த தேவைகள் எல்லாம் இருக்குது ஆண்டவரே, నాకు ఇదంతా కావాల్సి పడుతుంది. ஆண்டவரே என் மகனுக்கு திருமணம் ஆகணும், నా మా కొడుకుకి పెళ్లి அவர் కావాలి, ரட்சிக்கப்படணும், వాడు రక్షిపుల அவங்க రావాలి, அறியாம இருக்காங்க, వాడు ఎదుర్కొంటూ உங்களை ఉన్నాడు, அறியாம இருக்கிறாங்க ஆண்டவரே, తెలుసుకోకుండా ఉంటాడు. ஆண்டவரே அவங்களை ரட்சிங்க, దేవుడా వాడిని రక్షించు, அதை நீங்க கேட்கணும். అది అడగాల. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வாசிக்க உணர்வாட்டி யோவான் 16:24. ఇంకా ఒకసారి యోవాను 14. 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் இதுவரைக்கும் என் நாமத்தில் நீங்க எதையும் கேட்கவில்லை, నా నామములో ఇంతకంటే ఏమి అడగలే. கேளுங்கள், கேளுங்கள், అడగండి, அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி அப்போது உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாக అప్పుడు మీ సంతోషం నింపబడుతుంది, பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. మీరు తీసుకుంటారు. హల్లెలూయా. హల్లెలూయా. பக்கத்துல பார்த்து கேளுங்க, పక్కల చూసి అడగండి, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? మీరు సంతోషంగా ఉంటారా? ஆண்டவர் சொல்றாரு, దేవుడు చెప్తాడు, நீ அவர் இடத்துல கேளுங்க, అతని దగ్గర అడుగు, நீ என்ன பெற்றுக்கொண்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. నువ్వేం తీసుకుంటా సంతోషంగా ఉంటావు. ஆண்டவர் சொல்லுங்க கேளுங்க. దేవుడు చెప్తాడు అడుగు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்படினா நம்ம கேட்க வேண்டும். అట్లంటే మనం అడగాల. ஹல்லேலூயா.
హల్లెలూయా. சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டிய நம்ம கேட்க வேண்டும். మన సంతోషం నింపబడే కంటే మనం అడగాల. ஆண்டவரத்துல என்ன கேட்கலாம்? మనం దేవుని దగ్గర ఏం అడగాల? ஆண்டவரே நல்லா சாராயம் குடிக்கணும், బాగా నేను సారాయి తాగాల. கடைக்கு போனா எனக்கு இலவசமா அவங்க தரணும். అంగడికి పోతే నాకు గిఫ్ట్ గా ఇయ్యాల. அவங்க இந்த ஜெபத்தை கேட்பாரு, ஆண்டவரே ఈ ప్రార్థన ఇంటిడా దేవుడు. ஆண்டவரே நான் சிகரெட் நான் எவ்வளவு வேணா குடிப்பேன், నేను సిగరెట్ ఎంతైనా తాగొచ్చును, எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது, నాకు అనారోగ్యం రాకూడదు, கேன்சர் வரக்கூடாது. క్యాన్సర్ రాకూడదు. ஆண்டவர் கேட்பாரா? దేవుడు ఇంటిడా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்படின்னா அவருக்கு பிரியமான காரியங்களை கேட்க வேண்டும். అతనికి ఇష్టమైన కార్యాలు అడగాల. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன கேட்கலாம்? ఏం అడుగుతాను? ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்க ஆண்டவரே, దేవుడా మంచి పని, என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை தாங்க ஆண்டவரே, నా బిడ్డలకు మంచి పెండ్లి அவருக்கு బాగుంది, நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே, మంచి జ్ఞానం ఇయ్యి, ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே, అనారోగ్యం ఇంకా విడుదల చేయి, ஆண்டவரே எனக்கு சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல, எனக்கு சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. నాకు సమాధానము సంతోషం లే, సమాధానము సంతోషమే దేవుడా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதெல்லாம் நம்ம ஆண்டவரத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ఇదంతా మనం దేవుని దగ్గర అడిగి తీసుకోవాలి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் சொல்றாரு கேளுங்க. దేవుడు చెప్తాడు అడగండా. ஹல்லேலூயா. வேலையை கேளுங்க, పని అడగండా, கேளுங்க, అడగండా, நான் தரேன்னு சொல்றாரு. నేను ఇస్తాను నిండాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வாசிங்க யாக்கோப்பு 1:5. యాకోబు 1:5. యాకోబు ஆ. ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஆ. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஆ. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய ஆ. தேவனிடத்தில் கேட்கப்படுவர், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருவன் ఒకడు ஞானத்தில் குறைவா இருந்தால் జ్ఞానం లెక్క తక్కువగా ఉంటే என்னிடத்துல கேட்க கடவன். నా దగ్గర అడుగు. யாராவது நான் இங்க ரொம்ப ரொம்ப அறிவுசாலின்னு சொல்றீங்க, கை தூக்குன்னு பார்க்கலாம். నేను చాలా బుద్ధిమంతుడు అనే వాళ్ళు చెయ్యొద్దండా. யாராவது நான் ரொம்ப ரொம்ப அறிவுசாலி నేను చాలా బుద్ధిమంతుడు அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ఎవరైనా ఉండారు? దేవుడు చెప్తాడు ஞானத்தில் யாராவது குறைவா இருந்தால் జ్ఞానములు ఎవరైనా తక్కువగా ఉంటే என்னிடத்துல கேளுங்க, నా దగ్గర అడుగు. நான் உங்களுக்கு ஞானத்தை நான் நிரப்புவேன். నేను జ్ఞానముల அப்ப నింపబడతాను. சின்ன பசங்க எல்லாம் கை தூக்குங்க. చిన్న పిల్లలంతా చెయ్యొద్దండా. அப்படின்னா உங்களுக்கு ஞானம் யாருக்கு தருவாரு? జ్ఞానం ఎవరు నేర్పిస్తారు? யார் தருவாரு? జ్ఞానం ఎవరు ఇస్తారు? யார் தருவாரு? ఎవరు ఇస్తారు? அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க கடையில போய் கேட்க முடியுமா? అంగిట్లో పోయి అడిగేక 1 kg ஞானம் தாங்க, 1 కేజీ జ్ఞానం ఇయ్యి, ஒரு 2 kg ஞானத்தை தாங்க, 2 కేజీలు ఇయ్యి. தருவாங்களா? ఇస్తారా? மூக்கு மேல உனக்கு குத்தி குடிப்பாங்க. మొత్తం మీద గుద్దంపిస్తారు, மூக்கு மேல ముక్కు మీద గుద్దంపిస్తారు. హల్లెలూయా. హల్లెలూయా. அப்ப ஞானத்தை தரவேன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் யாருன்னா జ్ఞానం ఇస్తానని మనిషి ఒకరే ఒకరు ஏசப்பா தான் சொல்லிக்கிறாரு. ఏసప్ప ఒకరే. என்னிடத்துல கேளுங்கள், నా దగ్గర நான் అడగండి, உங்களுக்கு ஞானத்தை தருவேன். నేను అడగ, నేను ఇస్తాను జ్ఞానము. உங்க கிளாஸ்லயே நான் ஃபர்ஸ்ட் வரணும், మీ క్లాస్ లో ఫస్ట్ రావాలి, எல்லாத்தோட நான் நல்ல மார்க் எடுக்கணும். అన్నిట్లో నేను ఫస్ట్ మార్క్ எத்தனை తీయాలి. பேருக்கு ஆசை? ఎందరు మనిషికి ఆశ? கிளாஸ்லயே நான் ஃபர்ஸ்ட் வரணும், క్లాస్ లో வரணும். எத்தனை பேர் ஆசை? క్లాస్ లో ఫస్ట్ రావాలని ఎందరికి ఆశ? எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். எத்தனை பேர் ஆசை? ఫస్ట్ ర్యాంక్ తీయాలని ఎవరికి ఆశ? அப்படியே ஞானத்தை யார்கிட்ட கேட்டு வாங்குவீங்க? జ్ఞానం ఎవరి దగ్గర? பாக்கலாம் எத்தனை பேர் ஏசப்பா கிட்ட கேட்டு ஞானத்தை வாங்க போறீங்க. ఎందరు మనిషి జ్ఞానం అడిగి దేవుని దగ్గర అడుగుతారని இந்த வருஷம் முடியும் போது ఈ ఏడాది ముగిస్తాలకి உங்க இடத்துல நான் வந்து கேட்பேன், మీ దగ్గర అడుగుతున్నా யார் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இருக்கீங்க? ఎవరెవరు ఫస్ట్ ర్యాంక్ తీసిండారో అని. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப ஞானத்தில் குறைவா இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும்? జ్ఞానం తక్కువ ఉంటే ఏం చేయాలా? நம்ம ஆண்டவரத்துல கேட்கணும். మనం దేవుని దగ్గర అడగాల. பாருங்கள், மார்க் 10ஆம் அதிகாரம், మార్క్ 10 10ஆம் அதிகாரம் 10 అధికారము 46 இருந்து படிங்க. 46 ఇంకా చదవండ. பின்பு அவர்கள் ஆ. எரிகோவுக்கு வந்தார்கள். ஆ, அவரும் அவருடைய சீஷர்களும் ஆ. திரளான ஜனங்களும் ஆ. எரிகோவை விட்டு புறப்படுகிற போது ஆ, திபேரியாவின் மகனாகிய ஆ. பர்திமேயு ஆ. என்கிற ஒரு குருடன் ஆ. வழியாடிக்க உட்கார்ந்து ஆ. பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆ. அவன் நசரேயனாகிய இயேசு ஆ. வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆ. இயேசுவே ஆ. தாவீதின் குமாரனே ஆ. எனக்கு இரங்கும் என்று ஆ. கூப்பிடத் தொடங்கினான். ஆ. அவன் பேசாது இருக்கும்படி ஆ. அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆ. அவனோ ஆ. தாவீதின் குமாரனே ஆ. எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, இங்க ஒரு குருடன் பத்தி இங்க நம்ம வாசிக்கிறோம். ఇక్కడ ఒక గుడ్డాని గురించి చదువుతాము. பத்திமே என்ற ஒரு குருடன், అది బతిమేన ఒక గుడ్డాడు. அல்லேலூயா, హల్లెలూయా. அவன் என்ன பண்றான்? అతడు ఏం చేస్తాడు? ஆண்டவரே என் மேல மனம் இறங்குங்க దేవుడా నా మీద మనసు కరుగు என்று ஆண்டவரை கூப்பிடுறான். దేవుణ్ణి పిలుస్తాడు. హల్లెలూయా. హల్లెలూయా.
హల్లెలూయా. என்ன பண்றா? ఏం చేస్తాడు? సైలెంట్ இருந்தானா வீட்டுல? వాడు సైలెంట్ గా ఉండినాడు. அவன் ரோட்ல சைலெண்டா இருந்தானா? రోడ్లో సైలెంట్ గా ఉండినా அவர் ஆண்டவரை கூப்பிடுறா. దేవుణ్ణి పిలుస్తాడు. தாவீதின் குமாரனே, దావీదు కుమారుడా, எனக்கு மனம் இறங்குங்க, నా మీద మనసు దిగు, எனக்கு மனம் இறங்குங்க. నా మీద మనసు దిగు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப ஐயா என்ன பண்ணணும்? అయ్యా ఏం చేయాలా? இயேசுவே எனக்கு மனம் இறங்குங்க, యేసువే నా మీద మనసు దిగు, எனக்கு இருக்கிற எல்லா கட்டிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. అన్ని కట్లని ఇంకా విడుదలయ్యి. வீட்டுல போய் நீங்க கூப்பிடணும். ఇంట్లో పోయి మీరు పిల్లాల. ஏன்னா கேட்கிறவனுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். అడిగిన వాళ్ళకి దా దేవుడు ఇస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. கேட்கிறவனுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். అడిగిన వాళ్ళకి దా దేవుడు ఇచ్చును. நீங்க கேட்காமல் கை போட்டுட்டு ஜாலியா வீட்டுல நீங்க டிவி பார்த்து கொண்டு இருந்தீங்களா? మీరు అడగకుండా జాలిగా టీవీ చూసుకొని ఉంటే நீங்க ஒன்றுமே கேட்க முடியாது, ஒன்றுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ఏం అడుగురు, ఏమి తీసుకోరు. பாருங்க, இந்த கூடனுக்கு ஆண்டவரை பார்த்து கதறி அழுகுறான். ఈ గుడ్డాడు దేవుని చూసి ஆண்டவரே, என் மேல மனமிறங்குங்க ஆண்டவரே, దేవుడా నా మీద మనసు దిగు, நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. నేను చూపు చూడాలి దేవుడా. அல்லேலூயா. அப்ப హల్లెలూయా. நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுல போயிட்டு మీరేం చేయాలి? ఇంట్లో పోయి இந்த கூடனை போல நீங்க அழுவ வேணும். ఈ గుడ్డంతర ఏడాల. இயேசுவே, என் மேல மனமிறங்குங்க, యేసువే నా మీద మనసు కరుగు, இயேசுவே, என் மேல மனமிறங்குங்க. యేసువే నా మీద మనసు కరుగు. இந்த பிசாசு போராட்டத்தில் எனக்கு விடுதலை தாங்க, విశ్వాస పోరాటం నీకు విడుదలయ్యి, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, అన్న రోగం నీకు విడుదలయ్యి, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே అప్పులు నీకు నాకు విడుదలయ్యి దేవుడా. என்று நீங்க கேட்டாதான் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. మీరు అడిగితేనే తీసుకుంటారు. அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, పక్కన చూసి చెప్పండి. கேட்டாதான் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. అడిగితేనే నువ్వు తీసుకుంటావు. చెప్పండి, పక్కத்துல பார்த்து చెప్పండి, పక్కన చూసి చెప్పండి. கேட்டாதான் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. అడిగితేనే నువ్వు తీసుకుంటావు. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ சிஸ்டர் என்ன பண்றாங்க? సిస్టర్ సురేఖ సిస్టర్ వచ్చి அவங்க கணவன் கிட்ட போயிட்டு వాళ్ళ మగని దగ్గర పోయి ஒரு 500 ரூபாய் கொடுத்து, నాకు ఒక 500 రూపాయలు ఇచ్చి நீங்க கடையில போயிட்டு అంగిడిలో పోయి 2 கேஜி சக்கரை, 2 కేజీలు చక్కెర, 2 கிலோ அரிசி, 2 కేజీలు బియ్యం, 2 கிலோ பருப்பு வாங்கிட்டு வாங்க 2 சொல்லிட்டு కేజీలు పప్పు తీసుకోరా அவங்க காசு கொடுத்து அனுப்புறாங்க. డబ్బిచ్చి పంపిస్తారు. அந்த ஐயாவும் கடைக்கு முன்னாடி போறாரு, అయ్యా అంగడి దగ్గర పోతారు, கை கட்டி இப்படி நிக்கிறாரு. చేయి కట్టుకొని ఇట్లే ఉంటారు. அந்த கடைக்காரர் கேக்குறாரு, అంగడివాడు అడుగుతాడు, என்ன வேணும்? ఏమయ్యా కావాలా? அவர் இப்படியேதான் இருக்கிறாரு. ఇట్లేదా ఉంటాడు. ஐயா என்ன வேணும்? అయ్యా ఏమి కావాలా? அவர் இப்படியேதான் இருக்கிறாரு. అతడు ఇట్లే ఉంటాడు. ஐயா என்னையா வேணும்? అయ్యా ఏమి కావాలా? இன்னும் இப்படியேதான் இருக்கிறாரு. ఇంకా అట్లేదా ఉంటారు. அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்பா. కొంచెం వెయిట్ చేసి చూస్తారు. ஐயா எத்த காலி பண்ணியா? అయ్యా నువ్వు జాగా ఖాళీ చేయి, வேற எங்கயாவது வந்து வாங்கிக்கிட்டு போவாங்க. వేరే ఎవరైనా వచ్చి తీసుకోపోతే. ஏன்னா அந்த ஐயா அங்க போய் நிக்கிறாரு சும்மா, ఆ అయ్యా పోయి ఊరికే నిలబడతాడు, ஒண்ணுமே கேட்கல, ఏం అడగలే, அப்படியே வீட்டுக்கு போறாங்க. అట్లే ఇంటికి పోతారు. அப்ப மனைவி கேக்குறாங்க, అప్పుడు భార్య అడుగుతుంది, எங்க பருப்பு, ఎక్కడ పప్పు, எங்க அரிசி, ఎక్కడ బియ్యము, எங்க చక్కెర, சக்கரை? యాడ చక్కెర. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப அவங்க தீர்த்துன்னு முழிக்கிறாங்க. అప్పుడు వాళ్ళు ఏం చేసేదని మాట్లాడారు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஏன்னா கேட்டாதான் நம்ம இந்த உலகத்திலே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ఏలంటే అడిగితేనే మనం తీసుకొని ஒரு கடையில போய் 2 கிலோ அரிசி, 2 கிலோ பருப்பு, 2 கிலோ சக்கரை குடுங்கன்னா அவன் கொடுக்க போறான். అంగిట్లో 2 కేజీలు పప్పు బియ్యం ఇయ్యంటే ఇస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப ஆண்டவர் சொல்ற என்னத்துல நீங்க கேளுங்க, దేవుడు చెప్తాడు నా దగ్గర అడగండి, என் கடன் பிரச்சனை மாற வேண்டும் கேளுங்க, నా అప్పులు తీరాలని అడగండి, என் வியாதி மாற வேண்டும் என்று கேளுங்க, అనారోగ్యం మారాలని అడగండి, என் குடும்பம் மாற வேண்டும் என்று கேளுங்க, నా కుటుంబం మారాలని అడగండి, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கேளுங்க, నా బిడ్డలు రక్షిపులో రావాలని అడగండి, என் உற்றார் உறவினர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கேளுங்க, నా సొంత బంధువులు రక్షిపులో రావాలని இந்த అడగండి, பிரியங்களை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கேளுங்க. ఈ ప్రియాంకన రక్షిపులో రావాలని అడగండి. கேட்கிறேன் யாரும் பெற்றுக்கொள்கிறான், అడిగిన వాళ్ళు ఎవరు అన్ని తీసుకుంటారు, கேட்கிறேன் யாரும் பெற்றுக்கொள்கிறான். అడిగిన వాళ్ళు అందరూ తీసుకుంటారు. அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க ஏசப்பா நீங்க கேட்க 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 அவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். యేసప్ప దగ్గర అడుగుతా మీకు ఇస్తానే ఉంటాడు. அவர் காலி ஆயிடுச்சு, ఆ ఖాళీ అయిపోయా, நீங்க 10 மாசம் வாங்க, నెక్స్ట్ నెల రాండా, 10 வருஷம் வாங்க నెక్స్ట్ ఏడాది రాండా என்று சொல்லவே மாட்டார். అత్త చెప్పనే நீங்க చెప్పడు. கேட்க 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 ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். అడుగుతా దేవుడు ఇస్తానే ఉండడు. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ఎందరు మనిషి అడుగుతారు, எத்தனை பேர் வேலைக்கோசரம் கேட்க போறீங்க? ఎందరు మనిషి పని కాదు అడుగుతారు. ஆண்டவரே நல்ல ஒரு வேலை தாங்க ஆண்டவரே, మంచి పని దేవుడా, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவர் திருமணமாக నా வேண்டும், బిడ్డకి మంచి పెళ్లి కావాలా, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு கணவன் வேணும் ஆண்டவரே, మంచి మొగుడు కావాలా, எனக்கு நல்ல ஒரு மனைவி வேணும் ஆண்டவரே. మంచి భార్య కావాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. கேட்கிற யாரும் பெற்றுக்கொள்ள போகிறார்.